தலைப்பு: தி போட்டோடிராமா ஆஃப் கிரியேஷன், சிருஷ்டிப்பின் புகைப்பட நாடகம். பக்கம் 37. யோர்தானை கடப்பது. மோசே யோசுவாவை ஆசீர்வதித்தல். இஸ்ரவேலர் கானானுக்குள் பிரவேசித்தல். ஜனங்கள் கண்டு முகங்குப்புற விழுந்து வணங்கினார்கள். இறுதியாக 40 ஆண்டுகால வனாந்தர பிரயாணத்திற்கு பிறகு இஸ்ரவேலர் யோர்தானுக்கு கொண்டு வரப்பட்டு யோசுவாவின் தலைமையின் கீழாக அவர்கள் எங்கு ஆற்றை கடக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. இதற்கிடையில் மோசே யோசுவாவை ஆசீர்வதித்த பிறகு நேபோ மலையில் மரித்தார். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்கள், 9ஆம் அதிகாரம் 1வது வசனம், 32ஆம் அதிகாரம் 48 முதல் 52 வசனங்கள் மற்றும் 34ஆம் அதிகாரம் 5, 9 ஆகிய வசனங்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஓர் அற்புதமான அதிசயத்தால் தண்ணீரானது ஒரு புறமாக விலகி இஸ்ரவேலர் யோர்தான் ஆற்றுப்படுகையின் வழியாக கானானுக்குள் செல்ல வழிவகுத்தது. எல்லாமே தேவன் நியமித்த சரியான நேரத்தில் நடந்ததால் ஆசாரியர் பெட்டியை சுமந்து கொண்டு தண்ணீருக்குள் இறங்கும் போது அவர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே தண்ணீர் குறையத் தொடங்கியது. தண்ணீர் குறைந்த போது ஆசாரியர் முன்னேறி சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நின்றனர். யோசுவா 3ஆம் அதிகாரம் 3 முதல் 17 வசனங்கள். விசுவாச குறைச்சல் உள்ளவர்கள் இந்த சம்பவத்தை ஒரு சாத்தியமற்ற காரியம் என்று கேலி செய்திருக்கின்றனர். ஆனால் சமீபத்திய ஆராய்ச்சிகளோ தேவன் இயற்கையாக கையாண்ட வழிகளையும் இந்த அதிசயம் நடந்தது உண்மைதான் என்பதையும் நிரூபிக்கின்றன. தெய்வீக நிலைப்பாட்டில் இருந்து ஒவ்வொரு அற்புதமுமே மிகவும் எளிமையானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இருப்பினும் தேவன் அற்புதங்களில் கூட பொதுவாக இயற்கை வழிமுறைகளின்படியே செயல்படுகிறார். இஸ்ரவேலர் யோர்தானை கடந்து போன இடத்திலிருந்து சில மைல்களுக்கு முன்பே ஆதாம் என்ற இடத்தில் அதன் ஓட்டம் துண்டிக்கப்பட்டது என்பது இப்போது சமீபத்தில் கண்டறியப்பட்டுள்ளது. அங்கு ஒரு பெரிய மலைப்பகுதி ஆற்றில் சறுக்கி நதியின் படுகையை நிரப்பி தண்ணீரை பின்வாங்க செய்தது. சிறிய ஏரிகளை உருவாக்கியது. இப்படியாக அது நீரின் ஓட்டத்தை படிப்படியாக குறைத்தது. அப்போது வெளியே தெரிந்த வெட்டாந்தரை வழியாக இஸ்ரவேலர் யோர்தானை கடந்து சென்றனர். யோர்தானை கடப்பது என்ற நிழலான சம்பவம் இயேசுவின் இரத்தத்தில் விசுவாசம் வைப்பதன் மூலம் தேவஜனங்கள் இப்போது மரணத்திலிருந்து ஜீவனுக்கு செல்கிறார்கள் என்ற உண்மையை குறிக்கிறது. புதிய ஜீவன் ஆரம்பமாகி அவர்கள் விசுவாசத்தின்படி நடந்து விசுவாசத்தின்படியே ஜீவிக்கவும் செய்கிறார்கள். மேலும் கர்த்தருடைய நாமத்திலும் அவருடைய வழிகாட்டுதலின் கீழும் விசுவாசத்தினால் அவர்கள் நல்ல போராட்டத்தை போராடுகிறார்கள். மேலும் யோசுவா என்றால் இயேசு, இரட்சகர், விடுவிப்பவர் என்பது பொருளாகும். கடந்த காலத்தின் நிழலான சம்பவங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் குறித்து அப்போஸ்தலர் கூறும்போது நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் நிழலாய் இருக்கிறதென்றும் முன்பு எழுதியிருக்கிறவைகளெல்லாம் திருச்சபைக்கான விசேஷித்த போதனையாக எழுதியிருக்கிறதென்றும் நமக்கு சொல்கிறார்கள். ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆமேன்.